கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, நாம் அனுதினமும் போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு உண்டான தீர்வு இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உள்ளது. ஆக நாம் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது நாம் தீர்வை பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 124:8 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் இப்பொழுதும் உச்சரிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, சகாயம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற, ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகாயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பிரச்சனையிலே, போராட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நம்பி, உம்முடைய நாமத்தை சொல்லி, உம்முடைய நாமத்தை விசுவாசித்து, அந்த நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகாயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் சகாயத்தை அனுப்பினபடியினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகாயம் உண்டு ஆனபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.